ஆனபெல்ன்ற படம் தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆச்சு. படம்ங்கிறதுனால கொஞ்சம் சினிமா தனமா எடுத்திருந்தாலும் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எடுத்த படம் தான் ஆனபெல். 1917ல நர்சிங் படிக்கிறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க வீட்டை விட்டு ஹாஸ்டல் போனப்போ இவ்வளோ நாள் வீட்லயே இருந்துட்டு ஹாஸ்டல் போறாங்களே தனியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அதுல ஒரு பொண்ணோட அம்மா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஆனபெல். பொம்மை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனியாவே இல்லை. காலையில கிளம்பும் போது ஆனபெல்லை எங்க வச்சுட்டு போனாலும் சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணோட பெட்ல தான் ஆனபெல் இருக்குமா. அது போக வீடு ஃபுல்லாமே பென்சில் வச்சு ஹெல்ப், அதாவது காப்பாத்துங்கன்னு சின்ன சின்னதா கிறுக்கியும் வச்சிருக்கோம். ஆரம்பத்துல யாரோ ஒருத்தர் இவங்க கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சு அந்த காலத்துல சிசிடிவி கேமராலாம் இல்லைங்கிறதுனால காலேஜுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி ஒரு நாள் ஃபுல்லா ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. அன்னைக்கு யாருமே வரலைனாலும் அன்னைக்கும் பென்சில்ல கிறுக்கிந்திருக்கு. அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி அவங்க ரூமுக்கு வந்து தங்கினப்போ நைட்டு ஆனபெல் வந்து அடித்த மாதிரி கனவு வந்ததா சொல்லியிருக்காரு. காலில் எந்திரிச்சு பார்த்தப்போ கையில் உண்மையாலே காயம் பட்டு ரத்தமும் வந்திருக்கு. இது வரைக்கும் 3-4 வாட்டி ஆனபெல் பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆவிங்களை துரத்தணும்னு ட்ரை பண்ணி யாராலையுமே முடியாமல் இப்போ இது ஒரு மியூசியமில் தான் இருக்குது. போர் அடித்தா நீங்கள் கூட போய் பார்க்கலாம். மறக்காமல் வீட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.